கேஎஸ்வி அசோசியேட் இணைச் செயலாளர் கே வெங்கடேசன் ஐயா அவர்களையும், அக்ஷயா டிசைனர் கே ரமேஷ் ஐயா அவர்களையும் விழாவிற்கு முன்னிலை வகிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க தமிழ்ச்செம்மல் மேலை பழனியப்பன் ஐயா அவர்களை வருக வருக என மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விழாவினுடைய முன்னிலை வகிக்கக்கூடிய எஸ்ஆர் செந்தில்குமார், எஸ்ஆர் கிராபிக்ஸ் அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆர் ராஜா, ஸ்ரீ ராஜமுருகன் கிரீட் ஃபைனான்ஸ் அவர்களை மேடைக்கு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். கே வெங்கடேசன் இணைச் செயலாளர் கேஎஸ்வி அசோசியேட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கே ரமேஷ், அக்ஷயா டிசைன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வருக வருக என அழைக்கின்றோம். இவ்விழா காலை எல்லாம் வல்ல அருள்தரும் அலங்காரவழி சவுந்தரநாய உடனாய கல்யாண பசுசாமிய தனிப்பெரும் கருணையினாலே வேத மந்திரங்களும் திருமுறைகளும் முழங்க மிக சீரும் சிறப்புமாக இவ்விழா துவங்க பெற்றது. இவ்விழாவிற்கு தலைமையேற்க வந்துள்ள மூத்த வழக்கறிஞர் பி குணசேகரன் அண்ணா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தொழிலதிபர் பேங்க் நடராஜன் அண்ணா அவர்களை மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவில் மங்கள ஒளி வீசும் மிக முக்கிய நிகழ்வான திருவிளக்கு ஏற்றி டாக்டர் எஸ் கார்த்தியாலட்சுமி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சிவவாக்கு சித்தர் கே எஸ் கிருஷ்ணவேணி அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை நிறுவனர் கிருஷ்ணனி அம்மார்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். விஎஸ்பி கவிதா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். ஆர் ராஜா, ஸ்ரீ ராஜமுருகன் கிரீட் ஃபைனான்ஸ் அவர்களை மேடைக்கு வருக வருக நம்முடன் வரவேற்கின்றோம். கே வெங்கடேஷ், கேஎஸ்வி அசோசியேட் அவர்களை மேடைக்கு வருக வருக நம்முடன் வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து தலைமை ஏற்க உள்ள பி குணசேகரன் அண்ணா அவர்களுக்கு தலைமையேற்க முன்மொழிகிறோம். இப்பொழுது வாழ்த்துறை வழங்க மேலை பழனியப்பன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ்ச்செம்மல் கரூர் திருக்குறள் பேரவையின் தலைவர், வள்ளுவத்தையும் வள்ளுவனையும் இளம் தலைமுறைக்கு கடைத்திட உழைத்திடுபவர் கரூர் மேலை பழனியப்பன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அவையிலும் சபையிலும் இருக்கிற அத்துணை பேருக்கும் கனிவான என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கரூர் வரலாற்றில் ஜோதிட விழா என்கிற வகையிலே ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுதும் இருந்து 50க்கும் மேற்பட்ட பிரபல ஜோதிடர்களை அழைத்து வந்து ஆன்மீக நகராம் கரூருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்களை வணங்கி போற்றுகிறேன். அன்பிற்குரிய பெருமக்களே, இன்று காலையிலே மிகச் சிறப்பாக முரளி சிவாச்சாரியார் அவர்கள் வழிபாட்டை நெறிப்படுத்தி பசுபதீஸ்வரர் ஆலயத்தினுடைய தண்டபாணி தேசிகர் அவர்கள் நவக்கிரக அந்த பாடல்களை எல்லாம் பாடி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐபிஎஸ் பாரி ஐயா அவர்கள் மிகச்சிறந்த தொகுப்பாகிய கரூரை சுற்றியுள்ள நவக்கிரக நூல் பற்றிய விவரம் அடங்கிய நூலை வெளியிட்டு இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, நேற்று மாலையே இந்த விழா துவங்கிவிட்டது. நேற்று மாலை இந்த மண்டபத்தில் மிக அற்புதமாக பல சோதிடர்கள் ஜோதிடம் என்றால் என்ன, அதை எப்படி கணிப்பது, சோதிடத்தினுடைய விளைவுகள் என்ன என்பதையெல்லாம்
மிக அற்புதமாக உரையாற்றி கொண்டிருந்ததை நேற்று மாலையே நான் பார்த்து மகிழ்ந்தேன். இன்றைய தினம் இந்த ஜோதிட விழாவை ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற ஜோதிடர்கள் அத்துணை பேரையும் கரூர் மக்களின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறோம். ஆதிபுரி, கற்பபுரி, மூதூர், வஞ்சி, மஞ்சுளாரண்யம் என்று அழைக்கப்படக்கூடிய படைப்பு தலம் இந்த கரூர். பசுபதீஸ்வரர், கரியமாலீஸ்வரர், நாகேஸ்வரர், மஞ்சுளீஸ்வரர், கோடீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பஞ்சலிங்க சேத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய 5 சிவாலய நகரம் இந்த கரூர். சில தலங்களிலே பிறந்தால் முக்தி, சில தலங்களிலே வாழ்ந்தால் முக்தி, காசி போன்ற தலங்களிலே நிறைவடைந்தால் முக்தி. ஆனால் நாம் கூடியிருக்கிற இந்த கரூருக்கு வாழ்நாளில் ஒரே ஒரு முறை வந்து சென்றாலே முக்தி என்ற பெருமைக்குரிய தலம் இந்த கரூர். கொங்கு 7 தலங்களிலே முதன்மையானது. பாடல் பெற்ற திருத்தலம். புகழ்ச்சோழர், எரிபத்த நாயனார், சிவகாமி ஆண்டார் போன்ற நாயன்மார் வரலாற்று சிறப்பும், குரங்கு முகமும் மனித உருவமும் கொண்ட முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய அற்புதமான வரலாறும், மழை பெய்யென்றால் பெய்தும் நில்லென்றால் நின்றும் பூட்டிய கதவை பாட்டால் திறந்து இறைவனை சாட்சி கலைத்த 14 சித்தர்களில் ஒருவராகிய கருவூர் சித்தருடைய சித்த பூமி நாம் கூடியிருக்கிற இந்த கருவூர். இந்த கருவூரிலே ஜோதிட விழா என்கிற பெயரில் தமிழகம் முழுதும் இருக்கிற ஜோதிடர்களை அழைத்து தான் சார்ந்த துறையை, தான் கற்றுக்கொண்ட ஒரு துறையை அதற்கு பெருமை கூட்ட வேண்டும் என்கின்ற வகையிலே ஆனிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு 3 மாத காலமாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து இன்றைக்கு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, ஜோதிடர்களும் மருத்துவர்களும் செயல்பாட்டால் ஒன்றுபட்டவர்கள். ஒரு நோயாளி மருத்துவரிடம் ஓடுகிறான், ஓடிப்போய் தன் உடலை பரிசோதிக்க கேட்கிறான். மருத்துவர் பரிசோதிக்கிறார். பரிசோதித்துவிட்டு நீ 2 வேளை பட்டினி இருந்தாலே சரியா போகும்னு சிலருக்கு சொல்வது உண்டு. மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுத்து இதை உண்டால் சரியாக போய்விடும் என்று சொல்வது உண்டு. ஊசி போட்டால் தான் சீராகும் என்று ஊசி போடுவதும் உண்டு. இல்லை இல்லை டென்ட் வைக்கணும், ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு பிழைக்கிறதும் உண்டு. ஆக ஒரு மருத்துவர் தன்னிடம் வருகிற நோயாளியை எவ்வாறு பல கூறுகளில் ஆய்ந்து நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற வள்ளுவத்திற்கு ஏற்ப மருத்துவம் செய்கிறாரோ அதை போன்ற பணிதான் சோதிடர்களுடைய பணி. தன்னுடைய ஜாதகக்கட்டை தூக்கி கொண்டு மனதிலே அல்லல் பட்டு அல்லது மகிழ்ச்சியோடு உங்களுடன் வருகிற ஜாதகனை, அந்த ஜாதகத்தை கணித்து அதனுடைய பலோபலன்களை ஆராய்ந்து சொல்லுகிற பெருமை சோதிடர்களுக்கு உண்டு. நான் சின்ன வயதிலே படித்திருக்கிறேன். ஒரு கிராமம், பிரபலமான சோதிடர் ஒருவன் ஜாதகக்கட்டை தூக்கி கொண்டு அவர் வீட்டுக்கு போகிறான். மணி மாலை 5:45 மணி. இருட்டிவிட்டால் சோதிடம் பார்க்க மாட்டார்கள். நெடுந்தொலைவில் இருந்து வந்த அவன் 5:45 மணிக்கு தன்னுடைய ஜாதகக்கட்டை அந்த ஜோதிடரிடம் நீட்டுகிறான். ஜோதிடர் ஜாதகக்கட்டை வாங்கி ஒரு முறை புரட்டி பார்த்துவிட்டு, ஐயா இருட்டிவிட்டது, ஜோதக நெறிகளின்படி, இந்த ஜாதகம் பார்ப்பவர்களுடைய நெறிமுறைகளின்படி இருட்டுப்பட்டு விட்டால் சாதகம் பார்க்க கூடாது, நீ போய்விட்டு நாளை வா என்று கட்டை கொடுக்கிறார். அப்படியே கலங்கி போய் அந்த ஜாதகத்தை வாங்கி கொண்டு அவன் நடந்து தன்னுடைய கிராமத்திற்கு போவதற்காக செல்லுகிறான். வழியிலே ஒரு தொன்மையான சிவ ஆலயம், சிதலமடைந்த சிவ ஆலயம். இடி இடிக்கிறது, மின்னல் மின்னுகிறது, மழை கொட்டுகிறது, வேறு வழி இல்லை. அவன் அந்த சிதலமடைந்த சிவாலயத்துக்குள்ளே போய் படுத்துக் கொள்கிறான்.
கொஞ்ச நேரத்திலே உறங்கிவிட்டான். உறங்கியவனுக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே இந்த சிவாலயத்திற்கு நாம் திருப்பணி செய்தால் என்ன என்று எண்ணுகிறான். பலத்த இடி, கோவில் அப்படியே பிளந்து விழுகிறது. வெளியே ஓடி வருகிறான். ஓடி வருகிறவன் பார்த்தான், கிழக்கில் இருந்து சிவப்பு சூரியன் இருட்டை கிழித்து மேற்கே வருகிற அந்த நிகழ்ச்சியை பார்த்தான். ஜாதக கட்டை எடுத்துக்கொண்டு ஜாதகம் பார்ப்பவரிடம் சென்றான். அந்த ஜோதிடருக்கு ஒரு அச்சம் வந்துவிட்டது. எப்படி இவன் வந்தான் என்று அவருக்கு ஒரு ஆச்சரியம். காரணம், அந்த ஜாதகத்தின்படி அவன் அன்றைக்கு இறக்க வேண்டிய நாள். அவன் இறக்காது இருக்க வேண்டுமேயானால் ஒரு சிவாலயத்தை எழுப்ப வேண்டும். ஒரு நாளைக்குள் சிவாலயத்தை எழுப்ப முடியுமா என்றால் எழுப்ப முடியாது. எனவே அவருக்கு அந்த ஜோதிடக்கட்டின்படி ஜாதக பலனை சொல்வதை விட நாளைக்கு வா என்று அனுப்புவதுதான் சரி என்று அவர் அனுப்பியிருந்தார். ஆனால் அவன் அங்கிருந்த ஒரு தொன்மையான பழுதடைந்த சிவாலயத்தின் உள்ளே போய் படுத்திருந்த போது கனவிலே இந்த சிவாலயத்திற்கு திருப்பணி செய்தால் என்ன என்று நினைத்தான். ஒரு நல்ல செயல்களை செய்வதை விட எண்ணினாலே பலனுண்டு என்று பலரும் சொல்லுவார்கள். அந்த வகையிலே அவன் இடி விழுந்து வெளியே வந்த போது அந்த சிவாலயத்துக்கு திருப்பணி செய்தால் என்ன என்று எண்ணிய காரணத்தினாலே ஒரு சிவாலயத்தை எழுப்பிய பலனை பெற்று அவன் உயிர்ப்போடு வந்திருக்கிறான் என்பதை அந்த ஜோதிடர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இனி உங்களுக்கு ஜாதகம் தேவையில்லை, ஜோதிடம் தேவையில்லை, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொன்னதாக சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, ஜோதிடர்களை பொறுத்தவரை என்னை நீங்கள் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, தனி மனித ஒழுக்கம் உயிரினும் மேலானது. ஜோதிடர்கள் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து உயர்ந்த ஆன்மீக நெறியோடு தங்களுடைய இந்த பணியை செய்தால் உலகில் உயரலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், அண்மையிலே நம்ம கரூர் வெங்கமேட்டு பகுதியிலே ஒரு ஜோதிடர், தொலைக்காட்சியில் எல்லாம் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிற பிரபலமான ஜோதிடரில் ஒருவர், பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த எங்களுடைய அரிமா ஆளுநர் ராஜகோபால் என்பவர் அதை பார்த்துவிட்டு தன்னுடைய ஜாதகக்கட்டை தூக்கி கொண்டு கரூருக்கு வருகிறார். வந்து ஜோதிடரை பார்த்து ஜாதகம் பார்க்க சொல்கிறார். ஜாதகத்தை வாங்கியவர் பலன்களை சொல்ல வேண்டுமேயானால் 2000 ரூபாய் கட்ட வேண்டும். சரி, 2000 ரூபாய் கட்டியாச்சு. ஜாதகத்தை புரட்டுகிறார். புரட்டிவிட்டு சொன்னார், இந்த ஜாதகத்தின்படி உங்கள் குடும்பத்தில் விரைவில் 2 துர்மரணங்கள் நிகழப்போகிறது. இந்த மரணத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமேயானால் ஒரு யாகம் செய்ய வேண்டும். அந்த யாகத்திற்கு எவ்வளவு கட்ட வேண்டும் தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும். அந்த யாகத்தை யார் செய்வார் தெரியுமா? நான் தான் செய்வேன். எங்கே செய்வேன் தெரியுமா? இங்கேதான் செய்வேன் என்றெல்லாம் அவர் சொல்லி பயமுறுத்த, ஓடோடி வந்த அந்த ஆளுநர் கேட்டார், என்ன இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே, இதெல்லாம் சரிதானா என்றெல்லாம் கேட்டபோது நான் சொன்னேன், வள்ளுவம் மிக அழகாக சொல்லும், எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. நீ ஜோதிடத்தின் மீதும் ஜாதகத்தின் மீதும் சோதிடர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து நீ அதை உள் இறங்கி இருக்க வேண்டும். இறங்கிவிட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கடைப்பிடிக்க வேண்டும். இருந்தாலும் கூட இன்னொரு ஜோதிடரை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். இன்னொரு ஜோதிடரை பார்த்தபோது அவர் இந்த ஜாதகம் மிகவும் ஒரு இடரான நிலையில் இருப்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அருகில் இருக்கிற பசுபதீஸ்வரர் ஆலயம் சென்று விரித்தவள் கதிர்கள் சூலம் வெடிபடு தமிர்கங்கை தரித்ததோர் கோலம் கால பைரவர்
அந்த பைரவரை வணங்கி தேய்பிறை அஷ்டமியிலே வழிபாடு செய்து பாலூற்றி தொடர்ந்து ஒரு 15 நாள் வழிபட்டால் சீராகும் போங்கள் என்று சொன்னார். இந்த 2 ஜோதிடர்களை உங்கள் கண்முன்னால் நிறுத்துகிறேன். எனவே அன்பிற்குரியவர்களே, ஜோதிடர்களாகிய நீங்கள் வருகிற ஜாதகர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ்ந்தால் அந்த நம்பிக்கையின் வழி நீங்கள் அவர்களுக்கு எளிய சரியான வழிகாட்டியாக அமைந்தால் உங்களுடைய புகழும் பெருமையும் கூடும். இங்கே ஒரு அற்புதமான நூலை ஆணிலை பாலகிருஷ்ணன் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். கரூர் பகுதியில் இருக்கிற அத்தனை தலங்களையும் அதில் குறிப்பிடுகிறார். அந்த தலங்களில் இருக்கிற மூலவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அங்கு சென்றால் நவக்கிரகத்தின்படி பாதிக்கப்பட்ட எந்தெந்த பாதிப்புகள் நீங்குவதற்கு வழிவகையுண்டு என்றும் அந்த நூலிலே சொல்லியிருக்கிறார். ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக ஒரு சிறிய நூலை ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலம் வெளியிட்டிருப்பதும் ஒரு வரலாற்று சிறப்பாகும். ஏனென்றால் ஊமை கவிஞர் சுரதா அவர்கள் சொல்லுவார்கள், நீ சார்ந்த துறையில் ஏதாவது ஒரு நூலை வெளியிடு, அந்த நூலை வெளியிட்டால்தான் நீ அந்த துறையில் இருந்தாய் என்பதற்கு அது ஒரு வரலாற்று பதிவாக அமையும், வருகிற வழிபாட்டுதாரர்களுக்கு வழிகாட்டி நூலாக அமையும் என்றெல்லாம் சொல்லுவார். அந்த வகையிலே ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல குருமார்களை தனக்கு அமைத்துக் கொண்டு அவர்கள் காட்டுகிற வழியிலே இன்னும் இன்னும் நெறிப்பட்டு உயர்ந்தோங்க வேண்டும் என வாழ்த்தி அவருக்கு நாங்கள் சிறப்பு செய்து போற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஜோதிடத்தின் சிறப்புகளை திருக்குறளோடு ஒப்பிட்டு விளக்கிய தமிழ்ச்செம்மல் மேலை பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.